ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து சில கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஓகேவா? அது என்னென்ன அப்படின்றது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, தெரியுதா? இது வந்து பிரியாணி பாட்டோட மூடி. அப்புறம் இது வந்து தெரியுதா? ரொம்ப பெருசாக இருக்கு. இது ப்ரெஸ்டீஜ் கம்பெனி பிரியாணி பாட். ஓகே, உள்ளதுலே வந்து ரொம்ப பெரிய பாத்திரம் இது. ஸோ கம்மியாகவும் செஞ்சுக்கலாம், 2 பேருக்கு நிறைய செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு பால் பாத்திரம். இண்டக்ஷன், அதாவது கரண்ட் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், நார்மல் இதுலேயும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கேஸ் அடுப்புலேயும் வச்சுக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்ன்ற பால் பாத்திரம். அப்புறம் இது என்னது, குழிப்பணியார சட்டி. இது என்னது, த்ரிஷூல் பிராண்ட். ஓகே, ஓப்பன் பண்ணி காமிக்கவா? சரிங்க, பேக்கிங் டைட்டாக. அந்த பணியாரம் எடுக்கிற ஸ்டிக்கு, அதோட கேப், பணியார சட்டி, அது வாஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு. ஸோ இதில் எத்தனை குழி இருக்குன்னா 12. ஓகேவா? 12 குழி இருக்கும் குழி பணியார சட்டி. இது வந்து த்ரிஷூல் பிராண்ட். அப்புறமா 2 கரண்டி. இது வந்து வுட்டு, இது வந்து இது என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு ஸ்டீல். என்ன ஸ்டீல்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக அந்த ஸ்டீல் கரண்டி, வுட்டு. இது வந்து தோசையும் எடுத்துக்கலாம், ஆப்பம் எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்படி காமிக்கிறேன். டைமண்ட் பிராண்ட் வந்து ஆப்பச்சட்டி. ஸோ இது பிரிக்கலாமா? அதோட லிட்டுனா கேப், கேரண்டி வாரண்டி கார்டு, ப்ளஸ் ஆப்பச்சட்டி. ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இது. ஆப்பச்சட்டியும் பணியார சட்டியும் வந்து நான்ஸ்டிக் தவா, பிரியாணியும் நான்ஸ்டிக் தவா. இது தெரியுதா? தோசைக்கல் ப்ரெஸ்டீஜ். இது வந்து கிரானைட். இது வந்து நான்ஸ்டிக் தவா கிடையாது. பிரிக்க முடியும். கவர் எடுக்காமலே காமிக்கிட்டா. இதுவும் பார்த்திங்கன்னா இண்டக்ஷன், இது கரண்ட் அடுப்புலேயும் வச்சுக்கலாம், நம்ம கேஸ் அடுப்புலேயும் வச்சுக்கலாம். ஸோ பெருசு தோசை தவா. இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வந்து சம்டைம்ஸ் மீன்லாம் பொரிப்போம், சப்பாத்தி செய்வோம், தோசையும் செய்வோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒன்றா வச்சிங்கன்னா தோசை வராது. சப்பாத்தி போட்டிங்க இல்லை மீன் பொரிச்சிட்டிங்கன்னா அதில் திருப்பி நம்ம தோசை செஞ்சால் தோசை வராது அதில். அதனால் தோசைக்கு மட்டும் தனியாக ஒன்று வச்சுக்கணும், மீன் பொரிக்க சப்பாத்திலாம் பொரிக்க தனியாக ஒன்று வச்சுக்கணும். ஸோ என்கிட்ட பழசு இருக்குது, அதை வந்து நான் மீன் பொரிக்கவும் சப்பாத்தி செய்யவும் தனியாக வச்சுட்டு, இப்போ புதுசு இது வந்து கிரானைட் கல்பா. இது வந்து நல்லா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது, சூப்பர் பிராண்ட் ப்ரெஸ்டீஜ். ஸோ இது வந்து வெறும் தோசைக்கு மட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல பிராண்ட் தான், எல்லாம் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான். ஸோ இவ்வளவும் சேர்த்து 5479 ருபீஸ் வந்துச்சு மொத்தம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நான்ஸ்டிக்லலாம் வந்து வுட்டு வைங்க, வுட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். வுட்டு இது வச்சு இது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த கரண்டி யூஸ் பண்ணால் ஸ்க்ராட்ச் விழும்.
ஸோ அதனால் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது வுட்டு யூஸ் பண்ணலாம். பட் நான்ஸ்டிக் வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை தான், இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா இப்போ வர பாத்திரம்லாம் நான்ஸ்டிக்கில் தான் வருதான். ஏன்னா ஆப்பச்சட்டி குழிப்பணியார சட்டிலாம் சில்வர் ஸ்டீலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடையவே கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் போன கடையில் இதெல்லாம் நான்ஸ்டிக்கில் தான் வரும் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறி தான் ஆகணும். நல்லது இல்லை அப்படின்னாலும் நம்ம சாப்பிட்ணும்ல, வேறு வழி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் அவ்வளோதான்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம மாற்றிடணும். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த எனாமல்லாம் போயிடுது அதில். ஸோ அந்த எனாமல் போனதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. ஸோ அதனால் நம்ம நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் எது யூஸ் பண்ணாலுமே வந்து 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே பழசை மாற்றிட்டு புதுசு வாங்கிடுங்க. மற்றபடி வேறு என்ன சொல்கிறது, இன்றைக்கி வீடியோ பர்ச்சேசிங் வீடியோ இவ்வளோ தான். ஸோ நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, காலையில் கடைக்கு போய்ட்டு வந்ததுனால அந்த ட்ரெஸ்ஸோடு அந்த இதோடு இருக்கிறதுனால ஃபேஸ் காமிச்ச வீடியோ போட்டேன். ஸோ இன்றைக்கி வீடியோ இது தான். நாங்கள் காலையிலேயே கடைக்கு போயிட்டதுனால பெருசாக சமையல்லாம் ஒன்றும் செய்யலை. என்ன செஞ்சேன், அப்பா தான் செஞ்சாங்க இன்றைக்கி. ஓகேவா, என்ன செஞ்சாங்கன்னா உளுந்து சாப்பாடு ஒரேடியாக குக்கரில் வச்சுட்டாங்க. காலையிலையும் அதுதான், மதியானமும் அதுதான் உளுந்து சாப்பாடு. ஸோ அதனால் சிம்பிளாக இன்றைக்கி சமையல் முடிச்சாச்சு. தேங்காய் துவையலும் உளுந்து சாப்பாடும் நாங்கள் சாப்பிட்டு கடைக்கு போயாச்சு. மதியானமும் வந்து அதுதான் சாப்பிட்டோம். ஸோ ஓகேவா, ஒர்த்தாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேர்த்து ஒரு கிரானைட் தோசைக்கல், ஒரு வுட்டு கரண்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி, அதுக்கப்புறம் ஆப்பச்சட்டி நான்ஸ்டிக்கில், குழிப்பணியார சட்டி நான்ஸ்டிக்கில், பால் பாத்திரம் 2 லிட்ரு, இது வந்து எவர் சில்வர் பாத்திரம். அதுக்கப்புறம் என்னது, பிரியாணி செய்கிறது வந்து நான்ஸ்டிக். இது பிரியாணி செய்கிறதுக்கும் தோசை தவாக்கும் மட்டும்தான் 1 இயர் வாரண்ட்டி. மற்ற ஆப்பச்சட்டி குழிப்பணியார சட்டிக்கெலாம் வாரண்ட்டி கேரண்டிலாம் கிடையாது. ஓகேவா. ஸோ இன்றைக்கி ஷாப்பிங் இதுதான். இது எல்லாமே சேர்த்து 5479 rupees. அமௌண்ட் ஓகேவா பாருங்கள், ப்ராடக்ட் ஓகேவா பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டி தான். இந்த வுட்டு பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு முதல்ல இது மாதிரி காமிச்சாங்க. இல்லை எங்கே பார்த்து இதோ இது மாதிரி காமிச்சாங்க. அந்த தோசை தவா இல்லை தோசை எடுக்கிறது. நான் இது மாதிரி வேணான்ட்டேன். ஏன்னா இது நம்ம கழுவும் போது ஒரு 6 month 1 இயரில் இந்த இது வந்து உடச்சிக்குது. இது வந்து குழிப்பணியாரத்துக்கு மட்டும்தான் இது. அதனால் இதில் தந்த அந்த வுட்டு இது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இதில் கொடுத்தாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மரத்தில் செஞ்சது. இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 rupees. பட் நாங்கள் இவ்வளோ வாங்கினதுனால இதுக்கு ரேட் போடல. எங்களுக்கு இது சும்மா தான் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இது மாதிரி கொடுத்த அந்த கரண்டி வேண்டாம் சொல்லியாச்சுல்ல, அதனால இந்த கரண்டி அதுக்கு பதில் கொடுத்தாங்க. ஸோ எல்லா பாத்திரமும் நல்லா கனமாக குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். ஸோ இனிமேல் நான் வந்து இதில் விதவிதமாக சமைச்சு வீடியோ போடுறேன். நம்ம யூடியூப்பை வந்து நம்ம வேறு லெவல் கொண்டு போகிறோம். க்ரியேட்டிவாக, இன்னோவேட்டிவாக, மோட்டிவேட்டிவாக சூப்பராக நம்ம வந்து கொண்டு போகிறோம். ப்ளஸ் நான் அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் கொடுக்குறேன். ஓகேவா. லைஃப் சம்மந்தமாக, பியூட்டி சம்மந்தமாக, குக்கிங் சம்மந்தமாக எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்கிறேன். பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலினா விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.